Try it on. Excuse me, sir? Try it on. Sir, we don't provide this kind of service here. Don't worry, it's for my wife. Again, sir, we don't provide this kind of service here. அவன் அவளை அங்கேயே அதை அணியச் சொல்லி வற்புறுத்தினான். அப்போது அவள் காதலன் ஜாக் அவளுக்கு பதில்தான் அணிவதாக மைக்கிடம் கூறினான். ஆனால் மைக் தன் மனைவிதான் அணிய வேண்டும் என பிடிவாதமாக இருந்து தன் அடையாள அட்டையை காட்டினான். அவன் ஒரு குடிவரவு அதிகாரி என்பது அப்போதுதான் தெரிந்தது. அவன் தம்பதியை மிரட்டி சொன்னதை செய்யாவிட்டால் நாட்டை விட்டு வெளியேற்றுவதாக எச்சரித்தான். உயிர் பிழைக்க ஜாக் தன் காதலியை சம்மதிக்க வைத்தான். லிசா தயங்கினாலும் மைக் சொன்னதை செய்ய நேர்ந்தது. வெளியே வந்த லிசாவிடம் உள்ளாடைகள் தெரியும்படி அணியச் சொன்னான் மைக். லிசா காதலனை பார்க்க அவன் அமைதியாக இருந்தான். அவர்களின் சம்மதம் மைக்கை மேலும் துணிச்சலாக்கியது. ஸ்டாஃப் ரூமுக்கு போவோம். இதுக்கு அடுத்து நான் உதவுகிறேன். இல்ல, அது நடக்கவே நடக்காது. போதும், என்னால் முடியாது. உன்னை இப்போதே நான் பத்திரமாக உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுமா என்ன? நீ எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு போ. ஆனால் அவள் உன்னுடன் எங்கும் வரமாட்டாள். அந்த தருணத்தில் லிசா ஜாக்கிடம் கவலை வேண்டாம் என்றாள். எல்லாம் தான் பார்த்துக் கொள்வதாக கூறினாள். லிசாவுக்கு உதவ 770 என கமெண்ட் செய்யுங்கள். பின் மைக்கை பிரேக் ரூமிற்கு அழைத்தாள். ஜாக் உள்ளுக்குள் கொதித்தான். தன் மனைவி அவமானப்பட்டாளோ என கவலைப்பட்டான். 5 நிமிடம் கழித்து லிசா வெளியே வந்தாள். ஜாக் ஓடிச் சென்று அவளுக்கு காயமா என கேட்டான். லிசா அவனை அறைக்குள் வருமாறு கேட்டாள். தரையில் கிடந்த மைக்கை கண்டு ஜாக் என்னவென கேட்டான்.